Ready, sir? நம்ம மவுண்ட் பிளாங்க் பிராண்ட் பார்த்துருப்போம். அதை விட ரொம்ப உயர்ந்தது சுவிஸ் பிராண்ட். அதில் சாருக்குன்னே, சரவணன் சாருக்குன்னே ஒரு கஸ்டமைஸ் அவர் பேர் பொறிச்ச இந்த வெள்ளி பேனாவை சென்னை சமிர்தா பரிசளிப்பதில் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். I can see the surprises. Students முதல்ல நிறைய பேருக்கு சர்ப்ரைஸ். ஓ இது எப்படி இன்னைக்கு தான் எடுத்தோம், அதுக்குள்ள இப்படி இங்க இருக்கு அப்படின்னு students feel to honor the guest with the culture of India. It's a golden moments, an historic event in fact. And one more surprise. Now, I think you all should clap hands. In fact, the pen is honored to be with Devani sir. Actually, Alapuram Tamilan, now it is ஆண்டு விட்டார் தமிழன், ஆண்டு கொண்டிருக்கிறார் தமிழன். So please, I request that BGM. இந்தியாவிலே முதல் முறையா ஃபாரின்ல இருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்காக வேர்ல்டோடைய நம்பர் 1 எக்கனாமிக் ஏர்லைனான ஏர் ஏஷியாவும் சென்னை சமிர்தா ஏவியேஷன் காலேஜுக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூ மிக விமரிசையாக நடந்தது. ஏர் ஏஷியாவுடைய டெக்னிக்கல் ஹெட் மிஸ்டர் சரவணன் சார் நேரடியாக வந்து சென்னை சமிர்தா ஸ்டூடெண்ட்டை அவங்க கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தினாங்க. அதில் சரவணன் சார் கேட்ட பல கேள்விகளுக்கு ஸ்டூடெண்டோடைய ஆன்சர் ரொம்ப அருமையாக இருந்ததை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். ஸோ இந்த நிகழ்வின் மூலமாக சென்னை சமிர்தா ஏவியேஷன் காலேஜில் படிக்கக்கூடிய பல மாணவர்களுக்கு ஏர் ஏஷியாவில் போய் 6 மாதம் இன்டர்ன்ஷிப் பயின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இன்னைக்கு உருவாகிருக்கு. ஸோ மிக விரைவில் இந்த மாதத்தோடைய கடைசியில் சென்னை சமிர்தாவுடைய டாப் மேனேஜ்மெண்ட் ஏர் ஏஷியாவுக்கு விசிட் பண்ணி மாணவர்களுக்கான இன்டர்ன்ஷிப்புக்காகவும் அதுக்கு அடுத்து அவங்களுக்கு அங்கேயே ஒர்க் பண்ணுறதுக்கான பிளேஸ்மெண்ட்டுக்கான வாய்ப்பையும் உறுதி செய்வதற்கு இது ஒரு காரணமாக இருக்குது. சுருக்கமாக இந்தியாவிலேயே முதல் முறை ஃபாரின் கண்ட்ரியிலிருந்து வந்து கேம்பஸ் இன்டர்வியூ ஏர் ஏஷியா நடத்துனது சென்னை சமிர்தாவில் மட்டும்தான். ஸோ
ஸோ சென்னை சமிர்தா ஏவியேஷன் காலேஜ் மாணவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்த நிகழ்வில் டத்தோஸ்ரீ மதிப்புக்குரிய தேவமணி சார் கலந்துக்கிட்டாங்க. மாணவர்களுக்கு நிறைய அறிவுரை சொன்னாங்க. ஸோ தேவமணி சாரோடைய அந்த ஒரு ஊக்கமான பேச்சு நம்மளுடைய மாணவர்களை நம்ம உலக அளவில் ஒரு மிகப்பெரிய பொசிஷனுக்கு வர்றதுக்கு காரணமாக இந்த பேச்சு இருந்தது. ஸோ இந்த நிகழ்வை ஸ்டூடெண்ட் சரியாக பயன்படுத்தி இருக்கிறதுனால அவங்க உலக அளவில் ஒரு மிகப்பெரிய ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் பதவிக்கு போகிறதுக்கு இன்னைக்கு நடந்த ஏர் ஏசியாவோடைய கேம்பஸ் இன்டர்வியூ ஃபார் சென்னை சமிர்தா ஏவியேஷன் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம். ஆக்சுவலா இதுவரைக்கும் சென்னை சமிர்தாவில் படித்து முடித்த MBA ஸ்டூடெண்ட்ஸ் இண்டிகோவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏர் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்பைஸ் ஜெட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. இது மாதிரியான வேரியஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனுடைய அடுத்த தொடக்கமாக ஃபாரின் கண்ட்ரியில் இருந்து ஏர் ஏசியா இன்னைக்கு கேம்பஸ் இன்டர்வியூ பண்ணி கிட்டத்தட்ட 100கணக்கான பேருக்கு 6 months இன்டர்ன்ஷிப்பும் அதனுடைய தொடர்ச்சியாக பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஒரு வாய்ப்பை இந்த நிகழ்வு கேம்பஸ் இன்டர்வியூ ஏற்படுத்தியிருக்கு. வேற கேள்வி? சார் வணக்கம். நமது ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி அப்படின்னா அது வந்து ஏரோப்ளேன்ஸ். இது வந்து ஏஷியா வந்து ஒரு மகத்தான ஒரு ஏர்லைன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்களோட மார்க்கெட் கேப் வந்து 35 பில்லியன். அப்புறம் வந்து அவங்க போகிற இடங்கள் வந்து ஒரு 240 டெஸ்டினேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு மகத்தான ஏர்லைன்ஸ் வந்து மலேசியாவில் மட்டும் இல்லை, கோலாலம்பூரில் மட்டும் இல்லை, அடுத்தது பிலிப்பீன்ஸ் ஏர்லைன், ஏர் ஏஷியா பிலிப்பீன்ஸ், ஏர் ஏஷியா தாய்லாந்து 2 ஏர் ஏஷியா எக்ஸ் இருக்குது, ஏர் ஏஷியா தாய் இருக்குது, தாய் ஏர்வேஸ். அப்புறம் வந்து கம்போடியாவில் இருக்குது, இந்தோனேஷியாவில் இருக்குது. அப்படின்னா ஆசியான் பார்த்தீங்கன்னா ஆசியான் வட்டாரத்தை பொதுவாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 650 மில்லியன் பாப்புலேஷன் ஜனத்தொகை. ஸோ அவங்க இப்போ இந்த கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த விண் தொடர்பு தீவிரமாக இருக்குது, பயங்கரமான எக்ஸ்பென்ஷன் ஓடிட்டு இருக்கு. நான் இந்தியா பற்றி சொல்ல தேவையில்லை உங்களுக்கு. இந்தியாவில் வந்து பல ஏர்லைன்ஸ் வந்து ஏர் இந்தியா, இண்டிகோ, ஸ்பைஸ் ஏர்வேஸ் இவங்கெல்லாம் நிறையா வந்து உள்ளுக்குள்ளேயே நினைக்கிறேன் 1300 டெஸ்டினேஷன் போயிட்டு இருக்காங்க விதி. ஸோ இந்த ஒரு தொடர்பு வந்து ஒரு மகத்தான தொடர்புன்னு நினைக்கிறோம். இப்போ வந்து இப்போ சென்னை அமிர்தாஸ் வந்து ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி எடுத்து ஒரு மாணவர்களை உருவாக்கி இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு டெக்னிக்கல் ஹப், டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ், ரிப்பேர் ஹப்னுவாங்க, மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் ஹப், அது ஒன்று. ரெண்டாவது வந்து கிரவுண்ட் சர்வீசஸ், க்ரூ, இதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து நம்ம மலேசியா கூட வந்து தொடர்பு கொண்டு ஏஷியா கூட வந்து ஒரு கலந்துரையாடல் செய்து இந்த கொலாபரேஷன் சொல்லுவாங்க, இதை உருவாக்கணுமா இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் வலு உருவாகும், மலேசியா மூலமா ஆசியா ரீஜனுக்கு வலு உருவாகும். இது வந்து சைனா தீவிரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆசியான் முழுதும் பயங்கர கலந்துரையாடல் ஓடி இருக்கு, வர்த்தக கலந்து உரையாடல். அது முடிஞ்சப்ப வர்த்தக பார்ட்னர்ஷிப் ஓடிட்டு இருக்கு. ஸோ இது வந்து முதல் முறையாக இந்த ஒரு உறவை உருவாக்கி அடுத்தடுத்தாக பல ரீதியில் பல வர்த்தகத்தில் இந்த வர்த்தக உருவா நம்ம உருவாக்குறதுக்கு இது வந்து ஒரு ஆணித்தனமான முயற்சியாக இருக்கும், முதல் முயற்சியாக இருக்கும். அதற்கு சென்னை அமிர்தாக்கு இந்த மனமான்ற நிறைய தெரிவித்துக்கின்றேன். நமது பூமிநாதன் சார் வந்து அங்கே பல தடவை வந்து ஏற்கனவே அவர் வந்து அவரோட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல உறவை நல்லா உருவாக்கியிருக்காரு. 31,000 பேரை உருவாக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அதுலேருந்து 20% மாணவர்கள் அங்கே வந்து வேலை செய்கிறாங்க ஹோட்டலில், இந்திய மாணவர்கள். ஸோ அதே போல் ஏர்லைன்ஸில் ஏவியேஷனில் வந்து இவங்க வந்து ஒரு அணித்தனமான ஒரு 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 வலுவை உருவாக்க முடியும், உறவை உருவாக்க முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால தான் மாணவர்கிட்ட பேசணும், அங்கே வந்தீங்கன்னா இப்படி இருக்கும் கூறுகள், அந்த கலாச்சாரங்கள் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் ஏன்னா. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பேசி அந்த உறவை உருவாக்கி அவரும் ஒத்துக்கிட்டார். திரு சரவணன் சார், அவர் வந்து ஹெட் ஆஃப் MRன்னுவாங்க, மெயின்டெனன்ஸ் ரிப்பேர், ஒரு 3வது படியில் இருக்காராங்க. அவர் தான் ஒரு 5000 இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ அதனால் தயவுசெய்து ப்ரைஸ் வந்து உங்களால் முடிந்த அளவு இந்த நியூஸை வந்து பரவலாக பேசுங்க. ஏன்னா இந்த உறவு ஒரு அழகான உறவு.
அடுத்தது மலேசியா இஸ் ஆஃப்டர் சிங்கப்பூர் the செகண்ட் பிக்கஸ்ட் growing நேஷன். வளர்ச்சியில் ரொம்ப தீவிரமாக இருக்குது. அதனால் அது நல்ல ஒரு அரசியலும் ஒரு ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக இருக்குது. ஸோ இந்த உறவு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் பிரதமர் இப்போ தான் வந்துட்டு போனார் கோலாலம்பூருக்கு. ஸோ அவங்களுக்குள்ள நம்ம பிரதமரும் இந்த பிரதமரும் வந்து அக்ரிமெண்ட் நிறைய பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து வர்த்தகத்தில் நம்ம ஒன்றா செய்யலான்னு. ஸோ இந்த உறவு நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ சென்னை அமிர்தாக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தடுத்தாக பல கல்லூரி வச்சுருக்காங்க இங்கே. ஆங்காங்கே வந்து இந்த பெங்களூரில் பல இடத்துல வந்து இந்த ஹெவிஷன் கோர்சஸை திருப்பி உருவாக்கி, ஏன்னா இப்போ வந்து நிறைய ஹேங்கர்ஸ் உருவாக்க போகிறாங்க KLI 2ல. அதுக்கு நிறைய டெக்னீஷியன்ஸ் தேவை, என்ஜினியர்ஸ் தேவை. ஸோ அவங்க கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நன்றி, வணக்கம். எடிட் பண்ணிக்கிங்க. ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் ஸ்பெஷல் பேட்டி சார். இந்த இனிய விழாவுக்கு வரவேற்கிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய டத்தோஸ்ரீ டாக்டர் தேவமணி சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறதுல சென்னை சமிர்தா குழுமம் மிகவும் பெருமைப்படுகிறது. ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டை பொறுத்தவரையோடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏவியேஷன் காலேஜ்லேயே இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா ஃபாரின்ல இருந்து ஒரு ஏர்லைன் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ பண்ணது இந்திய வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஏர் ஏஷியா பற்றி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். உலகத்திலேயே நம்பர் 1 எக்கனாமிக் ஃபேர் இருக்கக்கூடிய ஒரே ஏர்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஏர் ஏஷியா தான். அந்த ஏர் ஏஷியா நேரடியாக நம்மளுடைய மாணவர்களை பணியமர்த்ததுக்காக, வேலை வாய்ப்புக்காக நேரடியாக வந்து, அதுவும் அதனுடைய டெக்னிக்கல் ஹெட் சரவணன் சாரே நேராக வந்து இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டூடெண்டோட இன்ட்ராக்ட் பண்ணாங்க. ஸ்டூடெண்டோடைய ஒவ்வொரு கேள்வியும், ஒவ்வொரு சார் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அருமையாக பதிலளித்தாங்க. ஸோ இந்த இன்டர்வியூ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ முடிஞ்சிருக்கு. இதனுடைய அடுத்த ஒரு தொடக்கமாக சென்னை சமிர்தா ஸ்டூடெண்ட் ஏர் ஏஷியாவுடைய இன்டர்ன்ஷிப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாச இன்டர்ன்ஷிப்புக்கு ஒரு ஏர் ஏஷியாவுடைய மலேசியாவில் இருக்கக்கூடிய ஏர் ஏஷியாவுடைய தலைமை அலுவலகத்திலேயே போய் இன்டர்ன்ஷிப் பண்ண போறக்கூடிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த நிகழ்வின் மூலமா இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு சாதாரண நிகழ்வு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மற்ற ஏவியேஷன் காலேஜ்லாம் பிளேஸ்மெண்ட்டுக்கான ஒரு கேரண்டியோ அல்லது பிளேஸ்மெண்ட்டை பத்தியோ சிந்தனை செய்யாத போது, சென்னை சமிர்தா அதுல இருந்து டோட்டலா வேறுபட்டு நம்ம மாணவர்களுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு அவங்களுடைய வேலையை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவே நாம கடந்த ஒரு 6 மாதங்களா நிறைய முயற்சி எடுத்துட்டு வந்ததோடைய விளைவா இப்ப MBA முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்ப பிளேஸ்மெண்ட் ஆயிட்டாங்க. ஏர் இந்தியால பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கிறாங்க, இண்டிகோல பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கிறாங்க, ஏர்போர்ட்ல பல பொசிஷனுக்கு இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் சென்னை சமிர்தாவுடைய மிகப்பெரிய USP, அதாவது ஹைலைட். நீங்க மற்ற காலேஜ்லாம் படிச்சு முடிச்சுட்டு படிப்பை முடிச்சதுக்கிட்டு வேலை தேடணும். ஆனா சென்னை சமிர்தாவுடைய பியூட்டி படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வேலையை கன்ஃபார்ம் பண்றது. ஸோ அதனுடைய அடுத்த தொடக்கமா தான் இதுவரைக்கும் இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸ், இண்டிகோல, ஏர் இந்தியால, ஸ்பைஸ் ஜெட்ல, இந்த மாதிரியான நிறைய ஏர்லைன்ஸ்ல நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதனுடைய அடுத்த கட்டமா ஃபாரின்ல, ஏர் ஏஷியா மாதிரியான ஃபாரின் கண்ட்ரீஸ்ல கிட்டத்தட்ட ஏர் ஏஷியா 168 நாடுகளுக்கு ஃபிளைட் பறந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஏர் ஏஷியாவோட நம்மளுடைய இந்த ஒரு தொடக்கம் வந்து மாணவர்களுடைய எதிர்காலத்துல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஏர் ஏஷியா எந்த அளவு வளர்ந்துருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற பிளைட்ஸ் எல்லாத்தையுமே ரிப்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஏர் ஏஷியா டெக்னிக்கலா மிகப்பெரிய ஸ்ட்ராங்கா மாறி இருக்கு. இதுவரைக்கும் ஏர் ஏஷியா அவங்களுடைய பிளைட்டை மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் பண்ண அந்த காலகட்டம் தாண்டி உயர்ந்து இன்னைக்கு மற்ற எல்லா பிளைட்ஸுமே ஏர் ஏஷியால வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹப்பா மாறி இருக்கு. இப்ப வந்திருக்கக்கூடிய ஏர் ஏஷியாவுடைய டெக்னிக்கல் ஹெட் சரவணன் சார் கீழே கிட்டத்தட்ட 4000 to 5000 இன்ஜினியர்ஸ் அவர் கீழே ஒர்க் பண்றாங்க. இது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய வாய்ப்பு.
ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட மிகப்பெரிய அளவு இன்ட்ராக்ட் பண்ணி அடுத்த லெவல்ல உயர்றதுக்கு இன்றைய ஒரு நாள் மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. தண்டன்றாரு, பயமா இருக்கு எனக்கு. புயல் கொண்டு வரல, கொஞ்சம் சீரியஸா இருக்காதீங்க, ரொம்ப ரிலாக்ஸா இருங்க. ஏன்னா இந்த கலந்துரையாடல் ஒரு கலந்துரையாடல். நான் கொஞ்சம் நின்று பேசலாமா? ஓகே, உட்காருங்க சார் ப்ளீஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது உங்களை பார்க்கறதுக்கு. ஏன்னா மலேசியாவில் வந்து 2 மில்லியன் இந்தியர்கள் வாழ்கிறோம். இந்த இந்த பூமிக்கு வரும்போது ஒரு புரியாத ஒரு மன சந்தோஷம். உங்களுக்கு தெரியாது இது. ஏன்னா நீங்க வந்து உங்க தாய் நாட்டில் இருக்கீங்க, நாங்கள் அந்த நாட்டில் இருக்கோம். ஸோ ஏஷியா வந்து டோனி பெர்னாண்டஸ்ன்னு ஒரு ஜீவன். உங்க அப்பா கோவா, இந்தியாவிலேருந்து வந்தவர் தான். ஒரு சாதாரண மனிதன். அந்த கம்பெனியை வாங்கினது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன 2 வெள்ளிக்கு வாங்கினாங்க. ஏன்னா they were losing 30 million. ஸோ அதை வாங்கி சாதாரண இந்த மாதிரி டேபிள் போட்டு சுபாங் ஏர்போர்ட்னு ஒரு ஏர்போர்ட் இருக்கு, சின்ன ஏர்போர்ட். இட்ஸ் a small airport. It was in Kuala Lumpur city. ஸோ அங்க உட்காந்து ஆரம்பிச்சாரு. இப்போ வந்து அவர் என் நண்பர் தான், டோனி பெர்னாண்டஸ். முக்கால்வாசி டாப் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் தான் அதை மேனேஜ் பண்றாங்க. அவரு கீழே வந்து திரு போலிங்கம், அவர் தமிழர் தான். அவரு அதை முடிஞ்ச பிற்பாடு திரு மகேஷ் அவர்கள், அவரும் ஒரு தமிழர் தான். அப்புறம் அவர் முடிஞ்ச பாரு இவரு சரவணன் சாரு. சரவணன் சாரும் மகேஷ் என்னோட சொம்ம ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஒரு 25 இயர்ஸ் டீச்சர். என்னது ஒரு டீச்சர். அதனால தான் திரு பூமிநாதன் வந்தோன்னே ஒரு ஆசானை பார்த்தோன்னே இந்த ஆசை வந்துருச்சு. என்ன சொல்றீங்க? ஸோ அதனால இந்த மனப்பூரிப்பில் வந்து இந்த கலந்துரையாடல் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருக்கு எனது முதற்கண் வணக்கம். திருமதி பானுக்கு என் வாழ்த்துக்கள், திரு சுரேஷ் எனக்கு வாழ்த்துக்கள், வந்த பிரஸ்க்கு என் வாழ்த்துக்கள், இங்க வந்த மாணவ மணிகளுக்கு என் அன்பு காணிக்கை, வந்த ஆசிரியர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். ஏன்னா நான் வந்து பேசிட்டு போயிடலாம். இந்த மூலஸ்தானம், the sanctum sanctorium of the institute is actually ignited by the souls called teachers and the recipients called students. அது வந்து அழகா நம்ம வந்து பாரம்பரியத்துல வந்து மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. ஜீவாத்மாக்கள் அழகா இருக்கிறதுக்கு பரமாத்கள் வரணும். அந்த பரமாத்கள் வந்து அவங்க. ஸோ அந்த துடிப்பை பார்த்தேன். அந்த பார்த்தீங்களா, அந்த பழங்கள்லே செய்த அந்த அழகான பழங்களை பார்த்தீங்களா, அல்ல ஃப்ரூட்ஸு. அதை வந்து வர்ணித்து எடுப்பதற்கு வந்து ஒரு திறன் தேவை. அதே சமயத்தில் அது உள்ளுக்குள்ள ஒரு ஆன்மீக உறவு தேவை. அந்த ஆன்மீக உறவு வந்து இங்குதான் உருவாகுது. அதே ஆன்மீக உறவு வந்து ஆசான்கள் கொடுக்கும் பொழுது இந்த பிள்ளைங்க போய் ஒரு இடத்துல வேலை செஞ்சா அங்க சுயமரியாதை வரும். சுயமரியாதை உருவாக்குறதுக்கு நுணுக்கங்கள் தேவை, கட்டுப்பாடு தேவை, கொள்கை தேவை, புரட்சி தேவை. எங்க முன்னோர்கள் வந்து எங்க தாத்தா வந்து இங்க தஞ்சாவூரா, அப்புறம் எங்க அம்மா சைட்ல வந்து சேலம், எனக்கு தெரியாது யாருங்க. எங்க அப்பா அம்மா எல்லாம் அங்க பிறந்தவங்க மலேசியால. நானும் அங்கதான் பிறந்து வந்தேன். அவங்க வந்து உழைத்து எங்களை வளர்த்து விட்டு இந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி அவங்க வந்து திருவள்ளுவர் வரலாம், பாரதியார் வரலாம், பாரதிதாசன் வரலாம். திரைக்கடல் தாண்டியும் திரவியம் தேடினாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இப்ப திரை விண்ணத்தை தாண்டி திரவியம் தேடு. The future is going to be the sky.